ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ದೇವರಲ್ಲಿ ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஒரு மனிதன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து பயத்தோடு வந்தானால் ದೇವರು ಅವನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾದುಕೊಳ್ತಾರೆ? கடவுள் அவனை ஞாபகத்திலே வைத்து பாதுகாப்பார். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವನನ್ನು ಉದ್ಧರಿಸ್ತಾರೆ? எந்த வழியிலே அவனை நடத்துவார்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವನ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಅವನಿಗೆ ಕೃಪೆ ನೀಡ್ತಾರೆ? எந்த விதத்திலே அவனுடைய செயல்களை எல்லாம் செய்வார்? ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. அதை குறித்து தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். ಇಲ್ಲಿ ನೀವು ಅಂತ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இப்பொழுது நாம் பார்த்த பாகத்தை பார்க்கும் பொழுது ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳರ ಸುತ್ತಲೂ கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பயத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு ಆತನ ದೂತನ ದಂಡಿಳಿಸಿ அப்படிப்பட்டவர்களை தூதர்களை வைத்து ಕಾವಲಾಗಿದ್ದು ಕಾಪಾಡುವನು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. காவல் வைத்து அவரை காப்பாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ದಂಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು? ಈ ದಂಡು ಎಂದರೆ என்ன ಎಂದು சொன்னால் ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ದಂಡು ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ಏನ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்கிறார்கள் தண்டி என்று சொன்னால்? ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟದ பெரிய ஒரு கும்பல் ದಂಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பெரிய கும்பல் ஒரு கூட்டத்தை குறித்து தான் அது சொல்லப்படுகிறது. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಆ ಸೈನಿಕರು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡುವಾಗ அந்த இடத்திலே யார் அதை குறித்து பேசுவார்கள்? ದೇವದೂತರು ನಮಗೆ ಸೈನಿಕರಾಗಿರ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಇದರ ಅರ್ಥ. தேவதூதர்கள் நமக்கு துணை நிற்பவர்களாக இருக்கிறார்கள். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೊಡ್ಡ ದಂಡಾಗಿ ಯಾರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ದೇವ ಚಿತ್ತಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ದೇವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಆ ದೂತರೇ ಒಂದು ದಂಡಾಗಿ ಮೀನ್ಸ್ ಸೈನ್ಯವಾಗಿ ಇಳಿತಾರೆ ಅಂತೇಳಿ ಅರ್ಥ. பெரிய கூட்டமாக இருந்தாலும் தேவதூதர்கள் வந்து அவர்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ಅದಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಕೆಲವರನ್ನು ಇರತಕ್ಕಂತ ಕೆಲವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. அதை குறித்து நம்முடைய சத்தியத்தில் எழுதப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் பார்ப்போம். ಯಾರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು, யாரெல்லாம் தேவர் மேலே நம்பிக்கை வைக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ರು, தேவர் மீது எப்படி விசுவாசம் வைராக்கியமாய் வைக்கிறார்களோ, ದೇವರು ಅವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಹೊರಗೆ ತಂದ್ರು, ஆண்டவர் எப்படி அவர்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. அதை குறித்து நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ದಾನಿಯೇಲನ ಬರೆದ தானியேல் எழுதின சுவிசேஷம் ಇಲ್ಲ ಅದು ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 3வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது ಆಗ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬವರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ, ಆತನು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ ತನ್ನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟು ರಾಜಾಜ್ಞೆಯನ್ನು ಜಯಿಸಿ ತಮ್ಮನ್ನೇ ಹೊರತು ಇನ್ಯಾರ ದೇವರುಗಳನ್ನು ಸೇವಿಸದೆ ಪೂಜಿಸದೆ ಇದ್ದರೆಂದು ಸ್ವದೇಹಗಳನ್ನು ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದ ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಉದ್ಧರಿಸಿದನಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம் இங்கு பார்ப்போமானால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ಇವರನ್ನು ಯಾವ ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇವರು ಉದ್ಧರಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இவர்களை எந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், ಅವರ ಅಗ್ನಿಯ ಆವಿಗೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹಾಕಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಗ್ನಿಯ ಆವಿಗೆಯಿಂದ ದೇವರು ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿದ್ರು. அவர்களை நெருப்பிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். ಆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹಾಕಿರುವಾಗ ದೇವರನ್ನು ಆ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಅವರನ್ನು ಹೊರತಂದ್ರು. அந்த நெருப்பிலே அவர்களை தூக்கி போடும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலையில் இருந்து நெருப்பில் இருந்து ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். ಕಾರಣದಿಂದ ಇವರನ್ನು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳಿಂದ ಹೊರಗೆ ತಂದ್ರು. எதற்காக அவர்களை அந்த நெருப்பில் இருந்து விடுவித்து வெளியே கொண்டு வர வேண்டும்? இது முக்கியமாய் நடக்க முடியுமா? ಯಾಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ತಂದ್ರು? ಅದರ ಕಾರಣ ಏನು? எதற்காக அங்கிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆಗಳಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳಿಂದ ದೇವರನ್ನು ಹೊರಗಡೆ ತರ್ತಾರೆ. அவர்கள் 3 பேரையும் அவர்கள் நெருப்பில் இருந்து விடுவித்து கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? ಏನು? ಯಾವ ಕಾರಣದಿಂದ ಅವರನ್ನು ಹೊರತರ್ತಾರೆ? எதற்காக அவரை அழைத்து வந்தார்? ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದ ವೈರಾಗ್ಯ, ಆಮೇಲೆ ಭಕ್ತಿ,
ಭಯ ಮೂರು ಅಲ್ಲಿದೆ. அவர் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை, பக்தி, வைராக்கியம், இதுதான் அவர்களுக்குள்ளே ಈ இருந்தது. ಕಾರಣಗಳಿಂದ ಅವರನ್ನು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಿಂದ ದೇವರು ಹೊರ ತರ್ತಾರೆ. அதனாலே தான் அவர்களை நெருப்பில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಏನು ಅವರಲ್ಲಿ ಇದ್ದ ವೈರಾಗ್ಯ, அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்தது, ಅವರಲ್ಲಿ ಏನು ಭಕ್ತಿ ಇತ್ತು, என்ன அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ದೇವರ ಗಂಧೆಯಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನು ಮೀಸಲಾಗಿಟ್ಟಿದ್ರು, எப்படியாக அவர் விடுவிப்பார் என்று அவர்கள் நம்பிக்கை ನೀವು வைத்தார்கள். ಅದಕ್ಕೆ ಮುಂದಿನ ಭಾಗವನ್ನು ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்போமானால் ಅರಸನು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರ್ತಾನೆ. ராஜா ಒಂದು ஒரு அறிக்கை செய்திருக்கிறார். ಸೊ ಆ ಪ್ರತಿಮೆಕ್ಕ ಅಡ್ಡ ಬೀಳಬಾರ್ದು ಅಂದೇಳಿ ಇವರ ನಿರ್ಣಯ. எல்லோரும் அவர்கள் மீது விழக்கூடாது என்று அவர்கள் சொல்லப்படுகிறது. ಯಾಕೆ ಇವರಿಗೆ ಈ ನಿರ್ಣಯ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது? ಅವರು ದೇವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ, ಆಜ್ಞೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿ, ನಾನಲ್ಲದೆ ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಯಾವ ದೇವರುಗಳು ಇರಬಾರ್ದು, ನೀವು ಯಾರಿಗೂ ಪೂಜಿಸಬಾರ್ದು, ನೀವು ಯಾರಿಗೂ ಅಡ್ಡ ಬೀಳಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಅವರು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. அவர் ராஜா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர்கள் தியானிக்கிறார்கள். என்னை தவிர வேறு யாரையும் தொழக்கூடாது, இந்த விக்கிரகத்தை நீங்கள் வணங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொடுக்கிறார்கள். ಇಲ್ಲಿ ರಾಜನು ಒಂದು ಪ್ರತಿಮೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರ್ತಾರೆ. ಆ ಪ್ರತಿಮೆಕ ಎಲ್ಲರೂ ಅಡ್ಡ ಬೀಳ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರಾಜಾಜ್ಞೆ. அந்த விக்கிரகத்தின் மீது அவர்கள் வணங்க வேண்டும், அது என்னுடைய அதிகாரம் இருக்கிறது, வேறு எந்த தெய்வத்தை குறித்து நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ನೀವು ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16, 17 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಲ್ಲಿ ಸಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಆಬೇದ್ನೆಗೋ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಪೂಜಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು, ನಾವು ಆರಾಧಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ನಿನ್ನ ಕೈಗಳಿಂದ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. அவர்கள் சொல்கிறார்கள், மேஷாக், ஆபேத் 3 ஜனங்களும் சொல்கிறார்கள், எங்களை தப்புவிக்க எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது, அவர்கள் மீது நாங்கள் வல்லமையாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஆகவே நாங்கள் இந்த செய்யப்பட்ட இந்த விக்கிரகத்திலே நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக பேசுகிறார்கள். ನಾವು ಆರಾಧಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ನಿನ್ನ ಕೈನಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಬಿಡಿಸಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿಯೂ ಸಹ ನಾವು ನೀನು ನಿಲ್ಲಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಪ್ರತಿಮೆಗೆ ನಾವೇನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅಡ್ಡ ಬೀಳೋದಿಲ್ಲ. நாங்கள் வேண்டுகிற தெய்வம் சக்தி உள்ள தெய்வம், சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை எங்களை விடுவிப்பார். அப்படியே அவர்கள் விடுவிக்காவிட்டாலும் கூட நாங்கள் இந்த விக்கிரகத்தை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி அவள் தடை செய்கிறார்கள். ಅವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ವೈರಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம், அதாவது ஒரு நம்பிக்கை, அதை குறித்து அவர் பேசுகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ದೇವರು ನಿನ್ನ ಕೈನಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು. முதலில் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய கடவுள் உங்களிடத்திலிருந்து எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று. ಒಂದು ವೇಳೆ ಬಿಡಿಸಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ನೀನು ನಿಲ್ಲಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಪ್ರತಿಮೆಗೆ ನಾವು ಅಡ್ಡ ಬೀಳೋದಿಲ್ಲ. ஒருவேளை அவர்கள் எங்களை கைவிட்டாலும் அவர்களை எங்களை விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த விக்கிரகத்தை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறார். ದೇವರು ಅವರ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾರೆ. அவருடைய வைராக்கியமான அந்த வார்த்தை நம்பிக்கை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். ಅವರ ಭಕ್ತಿಯನ್ನು ನೋಡ್ತಾರೆ. அவரை வைராக்கியமாக பார்க்கிறார். ಅದನ್ನು ನೋಡಿ ಅವರನ್ನು ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಹಾಕುವಾಗಲೂ ಕರ್ತನಾದ ದೇವರು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಅವರನ್ನು ಹೊರತರ್ತಾರೆ. அவளை பார்த்து அவளை நெருப்பிலே போடும் பொழுதும் கூட ஆண்டவர் அவளை பார்த்து திரும்ப விடுவிக்கும்படியாக இறங்குகிறார். ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಇವರು 3 ಮಂದಿಯನ್ನು ಹಾಕಿದವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அங்கே நெருப்பிலே போடும் பொழுது 3 பேர்களை போடுகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ಆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಹಾಕೋದಕ್ಕ ಇವರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದವರೇ ಅಗ್ನಿ ಆವಿಗೆ ಅವರು ಏನಾಗೋದ್ರು, ಸುಟ್ಟೋದ್ರು. அப்பொழுது அவர்களை அழைத்து கொண்டு தூக்கி அந்த நெருப்பிலே போடும் பொழுது அவளை தூக்கி கொண்டு போனவர்கள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணத்தை அதில் இருந்தது. ಆದ್ರೆ ಈ 3 ಮಂದಿ ಮಾತ್ರ ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ಏನಾಗ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು 3 ಒಂದಿಗೆ ಸೇರಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಸೇರಿ 4 ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಸುತ್ತಾಡ್ತಿದ್ದಾರೆ. இந்த 3 பேரோடு கூட அந்த அக்கினி ஜுவாலையிலே நெருப்பிலே அவர் சூளை நெருப்பிலே அவர் உலாவி வரும் பொழுது அவர்களோடு கூட ஒருவர் கூட சேர்ந்ததை போல பார்க்கிறார்கள். ಏನ್ ನಡೀತು ಅಂದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ರಾಜನ ಹೇಳ್ತಾನೆ ಸೇವಕರನ್ನ ಕರೆದು, ನಾವು 3 ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 4 ಮಂದಿ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಿದಾರಲ್ವಾ. அப்பொழுது ராஜா பார்க்கிறான், பார்த்து விட்டு சொல்லுகிறார் சேவகரிடத்திலே, நாம் 3 பேரை தானே தூக்கி போட்டோம், இப்பொழுது என் கண்களுக்கு 4வது ஆள் அவர்களோடு கூட உலாவுகிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். ಆ 4ನೇ ಮುಖವು ಯಾವ ರೀತಿ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕುಮಾರನ ಮುಖವಾಗಿತ್ತು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ದೇವದೂತನ ಮುಖವಾಗಿತ್ತು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த 4வது மனுஷனை குறித்து அவர் உற்று பார்க்கும் பொழுது அந்த முகம் மனிதரை போல தோற்றம் அல்ல,
அது ஒரு வானதூதரை போல பார்க்கிறேன் என்று சொன்னான். ಸರಿ, ದೇವ ಕುಮಾರನ ರೂಪದಂತಿತ್ತು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ ಕುಮಾರನ ಮುಖ ರೂಪವಾಗಿ ಅಲ್ಲಿತ್ತು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய மகனுடைய ரூபம் அந்த இடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி ராஜா சாட்சி கொடுக்கிறான். ಹಾಗಾದಾಗ ಇವ್ರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಒಂದು ನೆಬುಕಡ್ನೆಜರ್ ದೇವರನ್ನು ಹರಿದೇ ಇರತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. நேபுகாத்நேச்சர் சொல்கிறார், தேவனுடைய மனுஷனை போல உருவத்தை பார்க்கிறேன். ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷೇಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಪೂಜಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. அந்த ஆளே சொல்லுகிறார், அந்த 3 ஜன வணங்கக்கூடிய தெய்வம் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்பதை குறித்து நான் நன்றாய் அறிந்து கொள்கிறேன். ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவருடைய சுதந்திரம். ಅವರನ್ನು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಅವರನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. அவருடைய தூதரை, ஆண்டவருடைய தூதர் அவர்களை அனுப்பி அவர்களை விடுவிக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார். ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆತನನ್ನು ಒಬ್ಬರನ್ನು ಬಿಟ್ಟು, அது என்னவென்று சொன்னால் அவர் ஒருவரை விட்டு ಬೇರೆ ಯಾರನ್ನು ಪೂಜಿಸಬಾರದು, வேறு யாரையும் அவர்கள் தொழுது கொள்ளக்கூடாது. ತಮ್ಮ ಶರೀರ ಅಳಿದೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, தன்னுடைய உடல் அழிந்து போனாலும் செத்து போனாலும் பரவாயில்லை, ನಾವು ಅದನ್ನು ಪೂಜಿಸೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ವೈರಾಗ್ಯ. நான் அவைகளை பூஜிக்கிறது கிடையாது, வணங்குகிறது கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ಸೊ ಆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ನೋಡಿ ಅವರನ್ನು ಬಿಡಿಸ್ತಾರೆ. ஆண்டவருடைய விசுவாசத்தை வைத்து அவர்களை விடுவிக்கும்படியாக தூதனை அனுப்புகிறார். ಅವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂತ ಭಕ್ತಿಯನ್ನು ನೋಡ್ತಾರೆ, அவருடைய வைராக்கியமான பக்தியை பார்க்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇನ್ನೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அதே போல இன்னொரு விஷயத்தை கூட நாம் பார்க்க முடியும். ದಾನಿಯೇಲ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ, ದಾನಿಯೇಲ್ 6ஆம் அதிகாரம் 22ನೇ ವಾಕ್ಯ, 22 வசனம், 22. ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಗಳನ್ನು ಬಂಧಿಸಿದನು, ಅವರಿಂದ ನನಗೆ ಯಾವ ಹಾನಿಯೂ ಆಗಲಿಲ್ಲ, ಏಕೆಂದರೆ ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ನಾನು ನಿರ್ಮಲನಾಗಿ ಕಂಡು ಬಂದೆನು. ರಾಜನಾದ ನಿನಗೂ ಯಾವ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ದಾನಿಯೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ತನ್ನನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾನೆ. ಇಲ್ಲಿ சொல்லப்படுகிறது, தாவீது தன்னை குறித்து பேசுகிறார். ದಾನಿಯೇಲ್ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, தானியேல் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ, ದೇವರಿಗೆ ನಾನು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾನು ಎಂತವನು, ನಿರ್ಮಲನು. ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿற்கக்கூடிய ஒரு தூதன். ಯಾವ ಕೊರತೆಯೂ ನನ್ನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ, எந்த ஒரு குறையும் என்னிடத்திலே பார்க்க முடியாது. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? எப்படி இவர் தைரியமாக இந்த வார்த்தைகளை குறித்து ನಮ್ಮಿಂದ ಹೇಳೋದಕ್ಕೆ பேசுகிறார்? ಸಾಧ್ಯನಾ ಇದು? இது நம்ம மத்தியிலே ನಾನು ದೇವರ சொல்லப்படுமா? ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿರ್ಮಲನಾಗಿದ್ದೇನೆ நான் தேவ சமூகத்தில் இப்படியாக சொல்ல முடியுமா? ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೊರತೆ ಇಲ್ಲದವನಾಗಿ ನಾನು ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? அந்த இடத்தில் சொல்கிறார், நான் ஒரு குற்றமற்றவன் என்று சொல்லி அந்த இடத்தில் சாட்சி கொடுக்கிறான். ನಮ್ಮಿಂದ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ ಇದು? நாம் இந்த இடத்தில் சொல்ல முடியுமா? நம்ம ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ? எப்படி அந்த மனுஷன் சொல்லுகிறான்? ಅವನಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ದೇವ ಭಯ, ದೇವ ಭಕ್ತಿ, ದೇವ ವೈರಾಗ್ಯ. அவன் வைராக்கியமாய் அவனுடைய இருதயத்தில் இருந்த பக்தி, ஆண்டவர் மீது வைத்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை குறித்து தான் பேசுகிறான். ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ ಸಂಭವಿಸತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, இந்த மனுஷனுக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன? ಆ ಸಂಭವದಲ್ಲಿ 30 ದಿನಗಳು ರಾಜನನ್ನು ಹೊರತು ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಹೊಂದಿಸಬಾರ್ದು. அந்த ஜனதை என்ன நடக்கிறது, 30 நாட்களுக்கு முன்னதாகவே இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும், வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. ராஜா மாத்திரமே அதை தொழுது கொள்ள வேண்டும், மற்ற யாருமே அவரை வணங்கக்கூடாது என்று. ಈ ರಾಜನ ಕಟ್ಲೆಕ್ಕೆ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, இந்த ராஜாவுடைய அந்த ಕಟ್ಟளைಗೆ அவர்கள் ಕೀழ்ಪಡಿಯவில்லை. ಅವನ ಆಜ್ಞೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಅವನು ತಗ್ಗಿ ನಡೆದಿಲ್ಲ, ಅವನ ಕಟ್ಲೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡಿಲ್ಲ. அவர் சொன்னபடி ஒன்றுமே அவர்கள் செய்யவில்லை. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எதற்காக என்று சொன்னால், ದೇವರಿಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕು, அதுதான் ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் அவர்கள் நினைத்தார்கள். ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನು ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ದ. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான வார்த்தையினாலே அவர்கள் நிலையாக நின்றார்கள். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ್ದ. அதனால்தான் ದೇವರು ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಂದ ಆತನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ರು. அதனுடைய வைராக்கியமாக இருந்ததினால்தான் ஆண்டவர் சிங்கத்தை வாய்களை கட்டி போடும்படியாக தூதனை இறக்கினார். ಸೊ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಹೇಳಿದ್ರೆ, இதை நாம் பார்ப்போமானால்,
ನನ್ನ ಹೊರತು ಯಾವ ದೇವರುಗಳು ಇಲ್ಲ. என்னை தவிர வேறு எந்த தெய்வமும் ನೀವು கிடையாது. ಯಾರಿಗೂ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಹೊಂದಿಸಬಾರ್ದು. ನೀವು ಯಾரையும் வணங்கக்கூடாது, பூஜிக்க கூடாது. ಇಲ್ಲಿ ರಾಜ ಆಜ್ಞೆ 30 ದಿನಗಳು ನನ್ನ ಮಾತ್ರನೇ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಲ್ರು ಹೊಂದಿಸ್ಬೇಕು, ಇಲ್ಲಂದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸಿಂಹಗಳ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ ಅಂದೇಳಿ ಆಜ್ಞೆ. இந்த 30 நாட்களாக என்னை மாத்திரமே அவர்கள் வணங்க வேண்டும், மற்ற எந்த ஒரு தெய்வத்திற்கும் அவர்கள் மதிப்போ மரியாதையோ பூஜை செய்யக்கூடாது என்று கட்டளை பிறந்தது. ಆದ್ರೆ ಇದು ಬಂದ್ರು ದಾವೀದನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ஆனால் இப்படிப்பட்ட சட்டம் ದಾನಿಯೇಲ್ வந்ததும் ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, தானியேல் என்ன செய்கிறார்? ಅವನ ಗುಣ ಏನು, ದಾನಿಯೇಲನ ಗುಣ ಏನು, அவருடைய குணநலம் என்ன, ಅವನ ಕಾರ್ಯಗಳೇನು, அவருடைய வார்த்தைகள் செயல்கள் என்ன, ಅವನ ಕ್ರಿಯೆಗಳೇನು, அவருடைய எண்ணங்கள் கிரியைகள் செயல்கள் என்ன. ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 3 ಆವರ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 3 ಸಾರಿ ಅವரை ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, ಜಪಿக்கக்கூடிய ಮಗನಾಗ இருந்தார். ಯಾವ ಸಮಯ ನಿರ್ಣಯಿಸಿದನೋ ಆ ಸಮಯಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾವ ಕೆಲಸನೂ ಮಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. அவர் எந்த நேரத்தில் ஜெபிக்கிறாரோ அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டார். காலை மதியம் மாலை 3 வேளையும் ஜெபிப்பார். ಆ 3 ಸಮಯಗಳು ದೇವರಗಂದೇಲಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟದು, ಮೀಸಲಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದವನು. அதை அவர் மினிஸ்டராக நினைத்து 3 வேளையும் போய் அவரிடத்திலே மன்றாடுவார். அதுதான் அவருடைய ಈ ರಾಜ ಆಜ್ಞೆ ಬರುದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾದ್ರು, அவர் வருகிறது என்று தெரிந்திருந்தும், ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ರಾಜನಕ್ಕೆ ನೀ ಅಡ್ಡ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ರಾಜ ಆಜ್ಞೆ ಇವನಿಗೆ ಗೊತ್ತಾದಾಗಲೂ, ராஜா கட்டளை பிறந்தது போல அவரை சிங்க குகையில் போடுவார்கள் என்று தெரிந்திருந்தும், ಅವನು ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದಕ್ಕೆ 3 ಆವರ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ನು. அவன் வழக்கப்படியாக 3 வேளையும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டான். ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ಆ ಮನುಷ್ಯನು ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಟತಕ್ಕಂಥ ಭಯ, ಭಕ್ತಿ, ವೈರಾಗ್ಯ. அந்த தானியேல் ஆண்டவர் மீது வைத்த பயம், நம்பிக்கை, தைரியம். ಸೊ ಅದನ್ನದ ದೇವರು ನೋಡಿ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಿಂಹದ ಗವಿಯಿಂದ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಬಿಡಿಸಿದ್ರು. இதை பார்த்துதான் ಆಂಡவர் என்ன செய்தார்? சிங்க குகைக்குள்ளாக தூதனை அனுப்பಿ ಅವரை ಕಾಪಾற்றினார். ಇಲ್ಲಿ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿಸಿದ ಅರಸನಿಗೆ ಆ ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಏನಿಲ್ಲ, ನಿದ್ರೆ ಇಲ್ಲ. ಅವಾಗ ಈ ಕಟ್ಟಳೆ கொடுக்கப்பட்ட ராஜாவே, சிங்க குகையிலே போடப்பட்ட ராஜாவே இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல், சாப்பிடாமல், குடிக்காமல் இருந்தார். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನು ಆರಾಮಾಗಿ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ, ಆರಾಮಾಗಿದ್ದಾನೆ, ಯಾವ ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ ಅವನಿಗೆ. இங்கே தானியேலை பார்க்கிறோம், ராஜா தூக்கம் இல்லாமல் இருக்கிறார். இங்கே தானியேல் அருமையாக நம் வீட்டிலே படுத்து உறங்குகிறது போல சிங்கத்தின் நடுவிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். இது சாத்தியானா? இது முடியுமா? நடக்குமா? இது நடக்குமா? சிங்கம் நம்மை பார்த்து விட்டு நம்மை சும்மா விடுமா? நாம் பக்கத்தில் போக முடியுமா? இல்லை நாம் தூரம் இருந்தாலும் அது விழுமா? ಆದ್ರೆ ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಈಗ ಗವಿಯ ಒಳಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது கெபிக்குள்ளாக அந்த பள்ளத்திலே போடப்பட்டிருக்கிறார். ಸಿಂಹಗಳು ಇರತಕ್ಕಂತ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕುள்ளே இருக்கக்கூடிய சிங்கங்கள் பசியிலே இருக்கிறது, அந்த இடத்திலே போடப்படுகிறான். ಆದ್ರೆ ಈ ಸಿಂಹಗಳು ಅವನನ್ನು ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಹತ್ರ ಸಹ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ஆனால் என்ன நடக்கிறது அங்கே? அந்த சிங்கமானது அவர் கிட்டவே நெருங்கவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன காரணம்? ದೇವರು ತನ್ನ ದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಸಿಂಹಗಳ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟಿದ ಅಂತೇಳಿ ಬರೆ. அவர் வணங்கின கடவுள் அந்த சிங்க குகைக்குள்ளாக தூதனை அனுப்பி அந்த நாவுகளை எல்லாம், சிங்கத்தின் நாவுகளை எல்லாம் கட்டினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ದಾನಿಯೇಲ್ ಇದ್ದತಕ್ಕಂತ ಭಕ್ತಿ, ವೈರಾಗ್ಯ, தாவீது வைத்திருந்த நம்பிக்கை, பக்தி, பயம். ಯಾರ ಮೇಲೆ? இதுதான் அவருக்கு. ಮನುಷ್ಯನ ಮೇಲೆನಾ? மனுஷனுக்கு இல்லாத ದೇವರ ಮೇಲೆ. ದೇವರ ಮೇಲೆ ಇದ್ದತಕ್ಕಂತ ಭಯ, ಭಕ್ತಿ, ವೈರಾಗ್ಯ. ನಾವ್ ಯಾರ ಮೇಲೆ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ಇಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಾವು ಯಾರ ಮೇಲೆ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ನಿಜನಾ? ಸೊ ನಿಜ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಈ ಸಿಂಹದ ರೀತಿಯಾಗಿ ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಸಹ ಆ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕಾದ ಶಕ್ತನು. நீங்க உண்மையாக இது சொல்வீர்களானால் எப்படிப்பட்ட சிங்கமா இருந்தாலும் அதிலிருந்து உங்களை தப்பிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அது ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಆಗಿದ್ರು ಸರಿ, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை, ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದ್ರು ಸರಿ, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಇಲ್ಲದೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಸಮಸ್ಯೆ ಆಗಿದ್ರು ಸರಿ, உமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி இருந்தாலும் சரி,
ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ಕೊಂಡಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நீங்கள் ஆண்டவர் மீது பக்தி வைராக்கியம் வைத்திருந்தால் ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಏನು ಇಲ್ಲದೆ ಆಗುತ್ತೆ. உமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். ಅದಕ್ಕೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ಸಾಕ್ಷಿ. அதற்கு இந்த வசனமே சாட்சியாக நிற்கிறது. ಅದಕ್ಕೆ ದಾನಿಯೇಲನ ಸಾಕ್ಷಿ. தானியேல் ஒரு சாட்சியாக நிற்கிறார். ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬ ಸಾಕ್ಷಿ. ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾಕೆ ತನ್ನ ಗಂಧನ ವೈರಾಗ್ಯವಾಗಿರುವಾಗ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ತಾರೆ ದೇವಚನವೇ. ஏன் என்று சொன்னால் நாம் நிற்கிறோம், நமக்கும் ஒரு வைராக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ಆ ವೈರಾಗ್ಯ ಯಾವಾಗ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அந்த வைராக்கியம் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವ ಭಯ ದೇವ ಭಕ್ತಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಆ ವೈರಾಗ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. நம் மீது ஆண்டவர் மீது ஒரு பயம் இருக்க வேண்டும், பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். ಆ ವೈರಾಗ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಕದಲಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அந்த வைராக்கியம் நம்பிக்கை நம்ம மீது இருந்தால் யாரும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ಇದು ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ಇತ್ತು. இது தானியேல் மத்தியில இருந்த அந்த வசனம். ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀರಿ. இப்பொழுது இதிலே ரெண்டு பார்க்க போகிறோம். ಅವನು ಅರಸ ಹೇಳ್ತಾನೆ, அவன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ನಾನು ನಿನಗೆ ಯಾವ ದ್ರೋಹ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. நான் உனக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். ಆಗ ಈ ಕಟ್ಲೆ ಉಲ್ಲಂಘಿಸಿದ್ದು ದ್ರೋಹನ ಇಲ್ವಾ? ಈ கட்டளை நான் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை நீ மீறுவது துரோகம் அல்லவா என்று சொல்லுகிறான். ರಾಜ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿದ್ದು ದ್ರೋಹನ ಇಲ್ವಾ? ராஜா வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறது தப்புதானே? ತಪ್ಪಾದ இல்லையா? ದ್ರೋಹನ ಇಲ್ವಾ? ದ್ರೋಹಮಾ? ಇವನು ಇಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕ ಒಂದು ಕಾರಣ ಇದೆ. ಏನಂದ್ರೆ, ರಾಜ ಆಜ್ಞೆ ಬೇರೆ, ராஜன அதிகாரம் வேற. அவன் அப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ராஜாவுடைய அதிகாரம் வேறு. நம்முடைய சுயத்திலே ஆண்டவரை நாம் வணங்குகிறதை தள்ளப்படுவதை போல இருந்தால் அது வராது என்று சொல்லி நினைக்கிறான். ಸೊ ಆಜ್ಞೆ ಮಾತ್ರ ನಾನು ಉಲ್ಲಂಘಿಸ್ತಾನೆ ಹೊರತು ಅಧಿಕಾರನ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಗೌರವಿಸ್ತಾನೆ. அவன் சொல்லுகிறான், தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் மட்டும் பெரிதா இருக்கிறது, அவர் கொடுக்கக்கூடிய ಕಟ್ಟಲೆ எனக்கு பெரிதாக இல்லை ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಅಥವಾ ಕಟ್ಲೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವನನ್ನು ಪೂಜಿಸಬೇಕಂದ್ರೆ ಅವನನ್ನು ಹೊಂದಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ಕಟ್ಲೆ. அவன் சொல்லியிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால், என்னை மட்டும் வழிபட வேண்டும், உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை எல்லாம் நீ வழிபடக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறான். ಅದನ್ನು ಮಾತ್ರನೇ ಉಲ್ಲಂಘಿಸ್ತಾನೆ ಹೊರತು அது மாத்திரம் அவன் சொல்லவில்லை, ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಿನ್ನ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನೀನೇನ್ ಮಾಡೋ, ತಗ್ಗಿ ನಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯವನ್ನು ಅವನು ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದ. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ್ದ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. அவன் சொல்லுகிறான், அவர் கட்டளை கொடுத்ததெல்லாம் நீங்கள் மீறாமல் நடக்க வேண்டும், நடக்காவிட்டால் நீங்கள் அந்த அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள், நீங்கள் முதலில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ್ದ ಆ ಮನುಷ್ಯನ ಹೇಳ್ತಾನೆ, ರಾಜ ನಿನಗೂ ನಾನು ಯಾವ ದ್ರೋಹನೂ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತೇಳಿ. அதை குறித்து தான் தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே நான் உனக்கு எந்த ஒரு துரோகமும் நான் செய்யவில்லை. ಅವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಭಯ ಭಕ್ತಿ ಇರುವಾಗ ವೈರಾಗ್ಯ ತಾನಾಗಿ ಬರುತ್ತೆ. ವೈರಾಗ್ಯ ಬಂತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. நான் எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறதுனாலே நான் அந்த நம்பிக்கையிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அதை மீறி நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டளை நான் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லுகிறேன். ನೀವು ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆ ಕೆಳಗಿನ ಭಾಗವನ್ನು ನೀವು ಹಾಗೆ ಓದ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಕೀழே நீங்கள் படித்து கொண்டு வந்தால் பார்க்க முடியும். ಇದು ರಾಜನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಟ್ಲೆ ಅಲ್ಲ, ಮತ್ತ ಮನುಷ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳಿಸಲ್ಪಟ್ಟ ಕಟ್ಲೆ ಇದು. ಈ கட்டளை கொடுக்கப்பட்டது ராஜாவாக இஷ்டமாக, ராஜனுடைய இஷ்டத்துக்கு பிரகாரமாக அவர் கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய வைராக்கியம் உள்ள, அதாவது எதிரிகளுடைய சூழ்ச்சியான திட்டத்தினே வந்த அது ஒரு கட்டளையாய் இருக்கிறது என்பதை தானியேல் உணர்ந்து கொண்டார். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ್ದ அதனால ರಾಜನಕ ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಏನಾಗ್ಲಿಲ್ಲ, ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. அதனால்தான் நாம் கொடுக்கப்பட்ட கட்டளை சரியில்லை என்று சொல்லிதான் ராஜா அந்த இரவு நேரம் முழுவதுமாக அவன் தூங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ಬೆಳಗ್ಗೆ ಅವನು ಹೋಗಿ ಸಿಂಹಗಳ ಗವಿ ಹತ್ರ ನಿಂತು ದುಃಖ ಧ್ವನಿಯಿಂದ, ದಾನಿಯೇಲನೇ, ನೀನು ಪೂಜಿಸ್ತಕ್ಕಂಥ ಆರಾಧಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕ சக்தனாதனோ அந்தலி கேட்டானே. அப்பொழுதுதான் ராஜா சொல்லுகிறான், அதிகாலமே எழுந்து, அவனுக்கு தூக்கம் வரவில்லை, அதிகாலமே கடந்து சென்று அந்த குகைக்குள்ளாக மிகவும் துக்கத்தோடு, தானியேலே நீ இரவும் பகலும்
மன்றாடின உன்னுடைய தெய்வம் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி துக்கத்தோடு அவனை ಪ್ರಶ್ನೆ விசாரித்தார். ಕೇಳುವಾಗ 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿರ್ಮಲನು, ನಿನಗೂ ನಾನು ಯಾವ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. 22:7 சொல்லப்படுகிறது, ராஜாவே நான் உனக்கு ஒரு கேடு நான் உனக்கு நினைக்கவில்லை, நான் உன்னுடைய கட்டளை நான் மீறவில்லை என்று சொல்லி அவன் துக்கத்தோடு சொன்னான். ನೀವು ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರು ಇದಕ್ಕೆ ಮೂಲ ಕಾರಣರಾಗಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದಾನಿಯೇಲನನ್ನು ಸಿಂಹಗಳ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿಸೋದಕ್ಕೆ ಯಾರು ಮೂಲ ಕಾರಣರಾಗಿದ್ರೋ ಅವರನ್ನು ಅವ್ರ ಕುಟುಂಬವನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. அப்படி என்ன நடக்கிறது, தானியேலை அவனை விடுவித்த பிற்பாடு அந்த தானியேலை அந்த சிங்க குகையிலே போடுவதற்கு சூழ்ச்சியான திட்டங்களை யாரெல்லாம் இந்த ராஜ சபையில இருந்து செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும் தூக்கி அந்த சிங்க குகையிலே போட வேண்டும், தானியேலுக்கு நேர்ந்தது அவளுக்கு நேர வேண்டும் என்று சொல்லி ராஜா முடிவு செய்தார். ನಡೆದಿದ್ದು ಏನು ಅಂತೇಳಿ ನೀವು 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರು ಇನ್ನೂ ಅಡಿಭಾಗದಲ್ಲಿ ಬೀಳೋದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಸಿಂಹಗಳ ಆರಿ ಅವರನ್ನು 24வது வசனத்தில் பார்க்கிறோம், அவளை தூக்கி போடும் பொழுது சிங்கமானது அவள் குழிக்குள் விழுவதற்கு முன்பதாகவே பாதி தூரத்தில் இருக்கும் பொழுது அவள் எகிரி கவி பிடித்து அவளை கிழித்து போட்டது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ಈ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ಏನು ಒಂದು ಆಧಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವನು ತೋಡಿದ ಗುಳಿಯಲ್ಲಿ ಅವನೇ ಬೀಳುವನು ಅಂತೇಳಿ. இது என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், மற்றவர்கள் சூழ்ச்சியான திட்டத்திலே நோண்டப்பட்ட குழியிலே அவர்களே விழுகிறதை போல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು, ದೇವರಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ಆಲೋಚನೆಗಳು ಬರೋದಿಲ್ಲ. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வைராக்கியமாக ஜெபித்து அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே நடக்காது. சிந்தனை வராது, இந்த சிந்தனை எண்ணமும் வராது, ಈ ಆಲೋಚನೆಗಳು ಬರೋದೇ ಇಲ್ಲ. நீங்க யோசனை பண்ணவும் தேவையில்லை. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ದೇವರಲ್ಲಿ ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೋ ಒಬ್ಬರು ಕೇಡು ಮಾಡಿದ್ರು ಅವ್ರು ಕೇಡು ಮಾಡ್ಬೇಕಂದ ಆಲೋಚನೆ ಬರೋದಿಲ್ಲ. ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்கு நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகளை நடக்கிற மனுஷனுக்கு மற்றவர்கள் எந்த ஒரு கேளை நினைத்து அவர் திட்டம் தீட்டினாலும் அது நடக்கவே நடக்காது. ಅವನಿಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಲೋಚನೆ ಬರೋದಿಲ್ಲ, ಅವನು ಕ್ಷಮಿಸಬೇಕಂದೇಳ ಆಲೋಚನೆ ಬರ್ತದೆ. அவரை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய எண்ணத்திலே வரவே வராது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் நீதிமான்களாக தேவனோடு இருக்கிறார்கள். ಸೊ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ, ದೇವರಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವ ಭಯ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇತರ ಕೇಡ್ ಮಾಡಬೇಕಂದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿಯೇ ಬರೋದಿಲ್ಲ. நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆலயத்தை தேடி வரும் பொழுது, உண்மையுள்ள கடவுளை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவர் கொடுத்த சட்டத்தை கீழ்ப்படியும் பொழுது, மற்றவர்கள் எதை செய்தாலும் அது நமக்கு நேரவே நேராது. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இன்னொரு விஷயத்தை கூட நாம் பார்க்கலாம். 2 ಅರಸರುಗಳು 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ அதிகாரம் 6வது அதிகாரம் 16-17 ವಾಕ್ಯಗಳು. 17-18 வார்த்தைகள். ಅವರ ಕಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿ ಇರುವರು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆಂದೇಳಿ ಯೆಹೋವನೇ ಇವನು ನೋಡುವಂತೆ ಇವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಯೆಹೋವನು ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದನು. ಆಗ ಎಲಿಷಾನ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಸುತ್ತಲೂ ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಿದ್ದ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಾಶ್ವಗಳು ಆ ಸೇವಕನಿಗೆ ಕಂಡವು. ಈ ಸಂಭವವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೀರಿ, ಕೇಳಿದ್ದೀರಿ, ಓದಿದ್ದೀರಿ. இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ಇಲ್ಲಿ ಎಲಿಷಾನು ದೇವರಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ எலிசா அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து அவர் நினைக்கிறார். ಎಲಿಯಾನ ನಂತರ ಎಲಿಷಾ ಪ್ರವಾದಿ ಆಗ್ತಾರೆ. எலியா கூட இருந்த அந்த எலிசா சொல்கிறார். ಆ ಪ್ರವಾದಿ ಆದ್ಮೇಲೆ ನಡೀತಕ್ಕಂಥ ಘಟನೆ ಇದಾಗಿದೆ. அவர்களோடு ಸಂಭವಿக்கப்பட்ட ஒரு அந்த வார்த்தை குறித்து ಎನ್ನುகிறார். ಇಲ್ಲಿ ರಾಜನು ಏನು ಮಾತಾಡಿದ್ರು, ಏನು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ
ತಕ್ಷಣ ಎಲಿಷಾನು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ನು? ತಕ್ಷಣ ಹೇಳ್ತಿದ್ದ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಿದೆ ಅಂತೇಳಿ. எலியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கும் உம்முடைய கூட இருக்கக்கூடிய வேலைக்காரருக்கும் சேர்ந்து ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேலைக்காரனாகி அந்த எலிசாவிடத்திலே சொல்லுகிறார். ಆ ಎಲಿಷಾನು ಎಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯ ನಡೆದ್ರು ದೇವರು ಅವನಿಗೆ ಬಯಲ್ಪಡಿಸ್ತಿದ್ರು. எலிசா என்ன நடந்தாலும் அதை குறித்து எலியாவிடத்திலே சொல்லி அவர் ஆறுதல் அடைவார். ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, என்ன என்று சொன்னால் அதற்கு ಎಲಿಯಾವನಿಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲಿಷಾ, ಎಲಿಯಾವಿಡத்திலே வந்த ಎಲಿಸಾ ಎಲಿಯಾವನನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ ಎಲಿಯನ್ ಕೇಳ್ತಾನೆ, ನೀನ್ ನನ್ನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸ್ತೀಯಲ್ಲ, ನಿನಗೆ ಏನ್ ಬೇಕು ಅಂತೇಳಿ. அவங்க எலிசாவிடத்திலே வரும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ಆ ಎಲಿಷಾ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವರಗಳು ನನಗೆ 2 ಆಗ್ಬೇಕಂತೆ. அவர் எலிசாவை குறித்து எலிசாவை சொல்கிறார், உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வரங்கள், அதிசயமான காரியங்களை செய்கிறீரே, அந்த அந்த பிரசன்னம் எனக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னார். ಸೊ 2 ನನಗೆ ಬೇಕು ಅಂತೇಳಿ ಕೇಳುವಾಗ ಎಲಿಯನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ದುರ್ಬಲವಾದದ್ದನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸ್ತಿದ್ಯಾ ಅಂತೇಳಿ, ಅಂದ್ರೆ ಅತಿ ಆಸೆ ಪಡ್ತೀಯ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் இருந்து இருக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ ஆசைப்படுகிறாயா, இது உனக்கு நல்லதாக தெரிகிறதா என்று அவரை திருப்பி கேட்கிறார். ನೀವು ಎಲಿಯಾನನ್ನು ನೋಡ್ತಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿ ಇಳಿಯಿತು ಅಂತೇಳಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ನಾವು பார்க்கிறோம், எலியா பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அவர் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து நெருப்பு உண்டாகி சுட்டெரிக்கும்படியாக அந்த பலிபீடத்தில் இறங்கியதை நாம் பார்க்கிறோம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದು ನಡೆಯಿತು? எப்படியாக இது நடந்தது? ಎಲಿಯಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? எலியா பிரேயர் பண்ணும் பொழுது மேலே இருந்து பரலோகத்திலிருந்து நெருப்பு இறங்கியதற்கு எதனால் வந்தது? ಏನು ಕಾರಣ? என்ன விஷயம் இது? ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಭಯ, ಭಕ್ತಿ, ವೈರಾಗ್ಯ. ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த வைராக்கியம், பக்தி. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗದ 450 ಮಂದಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಸವಾಲ್ ಮಾಡ್ತಾನೆ. ஆகவே தான் பார்க்கிறோம், 450 பேர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியிலே எலியா ஒருவர் மாத்திரம் சவால் விடுகிறார். ಸೊ ಎಲಿಯಾವನ ಕಾಲ ಮುಗಿದ ನಂತರ ಎಲಿಷಾವನನ್ನು ದೇವರು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ಆ ಎಲಿಷಾಂದ ಈಗ ಅವನಿಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರೋವಾಗ ತನ್ನ ಜೊತೆಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಆಳು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಅವರ ಸೈನ್ಯ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக என்னுடைய வரங்களை நீ கேட்க வேண்டாம், அது நடக்கும் பொழுது நான் கண்டிப்பாக தருவேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு தைரியப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ಸೊ ನೀವು ಆ ಮೇಲಿನ ಭಾಗವನ್ನು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೈನ್ಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ ಅಂತೇಳಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம் மேலே பார்க்கும் பொழுது படித்து பார்த்தால் தெரியும் அவருக்கு எப்படிப்பட்ட காரியம் நான் சம்பவிக்கிறது என்று சொல்லி. ಸೊ ಆಗ ಎಲಿಷಾನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂತ ಆ ಕೆಲಸವನು ಎಲಿಷಾನ್ಗೂ ಹೇಳ್ತಾನೆ, ಅವರ ಸೈನ್ಯ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ನಾವು ಅವರ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ರೆ ಅಷ್ಟೇ, ನಾವು ಜಯ ಹೊಂದೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. எலிசா எலியாவிடத்தில் சொல்லுகிறார், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் பயங்கரமாய் இருக்கிறது, அவர்களுக்கு முன்பதாக நாம் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி அவநம்பிக்கையாக சொல்லுகிறார். ನೀವು 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಕೆಲಸದವನು ಬಂದು ಎಲಿಷಾವನಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರ ಸೈನ್ಯ ಎಷ್ಟಾಗಿದೆ? ಮಹಾ ಸೈನ್ಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. ಅಂದ್ರೆ ಮಹಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾದದ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ. அதில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அந்த இடம் எப்படிப்பட்ட அவருடைய ராணுவம் மகா யுத்தம் செய்யக்கூடிய மகா பலசாலியாக வந்து நிற்கிறார்கள், நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ಆವಾಗ ಎಲಿಷಾನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಹೆದರಬೇಡ, ಅವರ ಕಡೆಯಲ್ಲಿರುವವರಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿರುವರು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அப்பொழுது எலிசாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், அவர்கள் நிற்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களை பார்க்கிலும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ராணுவம் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி அவனை பலப்படுத்துகிறார். இது சத்தியனா நிஜானா? இது உண்மையா பொய்யா சொல்லுங்கள். ಇಲ್ಲ, ಅವರ ಸೈನ್ಯಕ್ಕಿಂತಲೂ ಇವರ ಸೈನ್ಯ, ಯಾರ ಸೈನ್ಯ? ಇಸ್ರೇಲರ ಸೈನ್ಯ ಎಲಿಷಾವಿನ ಸೈನ್ಯ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇದೆ, ಕಮ್ಮಿ. ಇದು மிகவும் கம்மியாயிருந்தது, ತುಂಬಾನೇ ಕಮ್ಮಿ. ಆದ್ರೆ ಆತನ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಅವನು சொல்லக்கூடிய விஷயம் ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಧೈರ್ಯ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಆವಾಗದ ಆ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳು ಎಲ್ಲಿ ಮಳೆಯ ಸುತ್ತಿ ದೇವದೂತರೇ ಅಲ್ಲಿ ಅವರ ಕಾವಲಾಗಿ ಬಂದು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ.
அப்போது பார்க்கும் பொழுது அக்கினி ரதங்கள் கொண்ட அந்த மலையை சுற்றிலுமாக அவர்கள் இருந்த இடத்தை சுற்றிலுமாக ரதங்கள் வந்து இறங்கியதை அவர்கள் கண்கள் ಅದ கண்டது. ಎಲಿಷನು ದೇವರೇ ಇವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಅಂದೇಳಿ ಹೇಳ್ತಾರ. அப்பொழுதுதான் எலியா சொல்லுகிறார், எலிசாவுடைய கண்களை ஆண்டவரே விசுவாச கண்களை திறந்து விடும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ಎಲಿಷಾ ತನ್ನ ಆಳಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಅಂತೇಳಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರ. எலிசா என்னுடைய கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி எலியாவிடத்திலே மன்றாடுகிறான். ಸೊ ತಕ್ಷಣ ಕೆಲಸದವನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. உடனே அந்த கண்கள் திறக்கப்படுகிறது. ಅವನು ನೋಡ್ತಾನೆ, ಹಾಗೆ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳು ಅವರನ್ನು ಕಾವಲಾಗಿ ಸುತ್ತು ಕಾದಿರೋದನ್ನು ಕಾಣ್ತಾನೆ. அவன் பார்க்கிறான், சுற்றிலுமாக அக்கினிமயமான ரதங்கள் நம்மை பாதுகாக்கும்படியாக இறங்கி இருக்கிறதை பார்க்கிறான். ಅದದ ಎಲಿಷಾನ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅವರೊಂದಿಗೆ ಇರೋರ್ಕಿಂತಲೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥವರು ಬಹಳ ಜನ. அதை பார்த்து பிற்பாடுதான் எலிசா சொல்லுகிற இடத்திலே அவர்கள் இருக்கிறவர்களுடைய அந்த ரதங்களை காட்டிலும் பலவான்களை காட்டிலும் நமக்கு இருக்கக்கூடிய பலவான்கள் நமக்கு பெரியவராய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு மத்தியிலே சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲಿಷಾವನಿಗಿದ್ದತಕ್ಕಂಥ ವೈರಾಗ್ಯತೆ, ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಭಯ, ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಭಕ್ತಿ. இதனுடைய விஷயம் என்ன என்று சொன்னால், எலிசா வைத்திருந்த நம்பிக்கை, பயபக்தி, இதுதான் காரணம். ಸೊ ನಮಗೆ ಇಂದು ಕಣ್ಣುಗಳು ಇದ್ರೂ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. இப்போ நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய கண்கள் இருக்கிறது, கண் இருந்து நாம் குருடர்களை போல இருக்கிறோம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಬೋದು, ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಿದ್ದೀರಿ, ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಯುತ್ತೆ ಅಂತೇಳಿ. நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். நீங்கள் முதலில் உங்கள் கண்கள் சரியாக பார்க்கிறதா, காண முடிகிறதா என்று கவனியுங்கள். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಈ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರಿತು, ಮಾಂಸಿಗಳ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಎಲಿಷಾನ್ ಹೇಳ್ತಿಲ್ಲ. எலிசா சொல்லுகிறார், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கண்ணை குறித்து அவர் சொல்லவில்லை, அவர் விசுவாசத்தினுடைய கண்களை குறித்து ಆಳಿನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಅಂದೇಳಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. அவருடைய ஆன்மீக கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ ದೇವರ ರಹಸ್ಯಗಳನ್ನು, ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗ್ರಹಿಸೋದಕ್ಕೆ, ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு மனுஷனுக்கு இந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் ஆண்டுடைய சித்தங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். ಇಲ್ಲಿ ಎಲಿಷಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ತನಕ ಆ ಕೆಲಸದವನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த எலியாவை குறித்து அவர் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய கண்கள் மூடியே இருந்து இருக்கும். அவர் ஜெபித்ததினாலே அந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது. ಯಾವಾಗ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರ ಇವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯ ಅಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಎಲಿಷಾ ಆ ಆಳಿನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ ಅವನು ನೋಡ್ತಾನೆ ಆ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳನ್ನು. எலிசாவை பார்க்கிறோம், அவர்கள் ஆன்மீக கண்கள் மூடப்பட்டு இருந்த பொழுது எலிசா ஜெபித்த உடனே கண்கள் திறக்கப்பட்ட உடனே சுற்றிலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ரதங்களையும் குதிரைகளையும் அக்கினி மதமான ரதங்களையும் அவர்கள் பார்த்து அவர் தைரியமாக பேசுகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗದ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುವಾಗ ನಮಗೆ ಸುತ್ತ ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಮಕ ವಿರೋಧವಾಗಿ ನಡೀತದೆ ಅಂದೇಳಿ ನಾವು ಗ್ರಹಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ದೇವಚನವೇ, அதே போல பார்க்கிறோம், நம்முடைய ஆன்மீக கண்கள் திறந்திருந்தால் நமக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சியான திட்டங்கள் நடக்கிறது, நன்மையான காரியங்கள் என்ன நடக்கிறது, தீமையான காரியங்கள் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நன்றாக புரிந்து கொள்ள ಆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ದೇವರಲ್ಲಿ ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ, ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ನಮಗೆ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಲ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು. நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையானது வைராக்கியமான விசுவாசம், நம்பிக்கை, பயபக்தி இருக்க வேண்டும். 6 ದಿನಗಳು ಲೋಕ, ಒಂದು ದಿವಸ ಮಾತ್ರ ದೇವ ಸಮೂಹ ಅಂದ್ರೆ ಇದು ನಡೆಯೋದಿಲ್ಲ. 6 ನಾட்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்துவிட்டு 7வது நாளிலே ஆலயத்திற்கு வந்து விட்டால் போதாது. ಸೊ ನಮಗೆ ಸಮಯ ಸಿಕ್ಕವಾಗೆಲ್ಲನು ದಾನಿಯಲ್ ರೀತಿಯಾಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஏன் என்று சொன்னால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தானியேலை போல ஆண்டவரை தொழுது கொண்டு பயபக்தியோடு வாழ வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯಕನಾಗಿರ್ತಾರೆ. அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹೊರತರ್ತಾರೆ. அப்படி இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய இன்னல்களில் இருந்து அவர் விடுவித்து நம்மை கொண்டு வர முடியும். ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸ್ತಾರೆ. நம்முடைய கஷ்டத்தில் இருந்து நம்மை விடுவித்து கொண்டு வர முடியும். ನಮಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಂದಲೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು. நம்மை எதிர்த்து வரக்கூடிய எல்லா தீய சக்தியிலும் முறியடித்து நம்மை பாதுகாக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ಸೊ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? அவருக்கு பயப்பಡಬೇಕು, அவருக்கு நாம் பயப்பட வேண்டும், ಅವರಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು, அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும், ಅವರಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿರಬೇಕು, அவர் மத்தியிலே நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும்.
ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நாம் சத்திய வேதத்திலே பார்க்கும் பொழுது ಅವರ ಶರೀರಗಳನ್ನು ಸಹ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅದೊಂದು ವಸ್ತುವಾಗಿ ಅವರು ಆಲೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ. ಅದು ಬೇಯೋದು ಕೂಡ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು. ಆ ವೈರಾಗ್ಯತೆ ನಮಗೆ ಬೇಕು. அவருடைய சரீரத்தை கூட அவர் பார்க்கவில்லை, தன்னைத்தானே நமக்காக ஒப்பு கொடுக்கும்படியான நிலைமையிலே அவர் வந்தார். ಸೊ ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ ದೇವರು ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿದ್ರು, ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋವನ್ನು. அதனுடைய வைராக்கியமாக இருந்ததினால்தான் அந்த 3 பக்திகாரர்களை அவர் விடுவித்தார். ಸೊ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನೂ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಿದೆ. இன்னும் சத்தியத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்று ಇವರೆಲ್ಲರೂ ಸಹ ದೇವರಲ್ಲಿ ಭಯ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿದ ದೇವರು ಇವರನ್ನು ಬಿಡಿಸಿದ್ರು ಅಂತೇಳಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அநேக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீது விசுவாச நம்பிக்கை வைத்தவர்களை குறித்து தான் இதிலே பார்த்தால் அநேக விஷயங்களை நாம் பார்க்க முடியும். ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಓದ್ಕೊಳ್ಳಿ. நீங்க வார்த்தைகளை மட்டும் நாம் சத்தியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ, அப்போஸ்தலர் 12 7ನೇ வசனம், 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ, 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 8ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯ, 8வது அதிகாரம் 26வது வசனம். ಸೊ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಓದ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ರಿಗೂ ಸಹ ಇವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮೂಲ ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ವೈರಾಗ್ಯ. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் முக்கியமாக நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் முக்கியமாக. ಇವ್ರಿಗೆ ಬಂದ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಇವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ ಇವರಲ್ಲಿ ಇದ್ದತಕ್ಕಂಥ ದೇವ ಭಕ್ತಿ, ದೇವ ಭಯ. இவர்களுக்கு வந்த பயங்கரமான உபத்திரவத்திலிருந்து அவர் நீங்களாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் வைத்த வைராக்கியம் பயபக்தி இதுதான். ಸೊ ಇಂದು ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದದೇ ಇರೋದಕ್ಕ ಏನು ಕಾರಣ ಅಂದೇಳಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸುವಾಗ அவர்கள் விடுவிக்கும்படியாக நடக்கக்கூடிய காரியம் எப்படிப்பட்டது? ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆ ಭಯನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದು, ಅಥವಾ ಭಕ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದು, ವೈರಾಗ್ಯತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದು. அநேக முறை நாம் என்ன செய்கிறோம்? வைராக்கியத்தை விட்டு விடுகிறோம், பக்தி விட்டு விடுகிறோம், ஜெபிக்கிறதை விட்டு விடுகிறோம், ஆலயத்திற்கு வருகிறதை விட்டு விடுகிறோம், பின்வாங்கி போகிறோம். ಸೊ ಈ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿದ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಸೋಲಾಗಿ ಇರುತ್ತೆ. இதை குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, சோர்ந்து போகிறோம், சோதிக்கப்படுகிறோம். ನಾವು ಈ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ನಾವು ತಳ್ಳಲ್ಪಡ್ತೇವೆ. இந்த முக்கியமான ஆலோசனைகளை நாம் தள்ளி விடுகிறோம். ಸೊ ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವೇ, ದೇವರಲ್ಲ. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ಅನೇಕ ಬಾರಿ ನಮ್ಮ ಇಷ್ಟದಂತೆ ನಮ್ಮ ಮಾಂಸಿಕದಂತೆ ನಾವು ತೀರ್ಮಾನಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವೇನಾಗ್ತೇವೆ? ಸೋಲಿಗೆ ಗುರಿಯಾಗ್ತೀರಿ, ಕಣ್ಣೀರಿಗೆ ಗುರಿಯಾಗ್ತೀರಿ, ಅವಮಾನಕ್ಕೆ ಗುರಿಯಾಗ್ತೀರಿ. எதற்காக என்று சொன்னால் நம் மீது வைத்த நம்பிக்கை, நம்முடைய பண பலம், நம்முடைய வேலை பலம், இன்னும் நம்முடைய ஐஸ்வர்யங்களை குறித்து நாம் அதன் பின்னேறி போகும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ಆದ್ರೆ ನಂತರ ಹೋಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಪ್ರಶ್ನಿಸ್ತಾರೆ, ಯಾಕೆ ದೇವರೇ ನನಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ? அப்படி நாம் பார்க்கிறோம், ஆலயத்திற்கு வந்து நாம் ஆண்டவரிடத்திலே குறை சொல்லுகிறோம், ஆண்டவரை நாம் திட்டுகிறோம், ஆண்டவரை பார்த்து நாம் விசுவாசம் குறைவுள்ளவர்களாக பார்க்கிறோம். இது சரியாದದ್ದಾ? இது சரியா இருக்கிறதா? பாருங்கள், ನಾವು ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಿಲ್ಲ. ಮನಸ್ಸಿನ ಆಲೋಚನೆಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ, நாம் வேலை தொடங்குவதற்கு முன்பதாக ஆண்டவரை குறித்து பிரேயர் செய்து அவரிடத்திலே வாக்குறுதி கேட்பதில்லை, அவரிடத்திலே சொல்லுகிறதும் கிடையாது. ಆದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಅಂತೇಳಿ ಬರುವಾಗ ಮಾತ್ರ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರೇ ನನಗೆ ಯಾಕೆ ಕಷ್ಟ, ನನಗೆ ಯಾಕೆ ಕಣ್ಣೀರು ಅಂತೇಳಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನಿಸ್ತಾರೆ. ஆனால் நமக்கு பிரச்சனை என்று ஒன்று வரும் பொழுதுதான் அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தேடுகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், குறையை குறித்து ஆண்டவரிடத்தில் ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗ ದೇವ ಭಯ, ದೇವ ಭಕ್ತಿ, ವೈರಾಗ್ಯ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಕ ಅಥವಾ ಮನುಷ್ಯನ ವಾಕ್ಯಗಳಕ್ಕೆ ಕಿವಿಯನ್ನು ಕೊಡೋದೇ ಇಲ್ಲ. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தேவ பயம் இல்லாமல் பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருந்தால் மற்றவர்களாலே அவன் எதையும் செய்து கொள்ள முடியாது. ಸೊ ಅವಾಗ ಆ ದೇವ ಭಯ ಭಕ್ತಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿಯೂ ದೇವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳ್ತಕ್ಕಂಥವನಾಗಿರ್ತಾನೆ. அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவர் மீது நம்பிக்கையோடு கேட்கிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அவரை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ಸೊ ಇಂದು ನಾವು ಎಂಥವರಾಗಿದ್ದೇವೆ? ನಮ್ಮ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ಎಲ್ಲಿದೆ? நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ದೇವರಿಗೆ ಭಯಪಡತಕ್ಕಂಥ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕ್ರಮವಾಗಿದ್ದೇವೆ? நாம் ஆண்டவருக்கு பயந்து எப்படிப்பட்ட பயத்தோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம்? அவர்களிடம் ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கொள்ளலாம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ. நாம் கொஞ்சம் ஆண்டவரிடத்திலே பரிசோதனை செய்து பார்க்கலாம்.
ದೇವರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆ ಭಕ್ತಿ, ஆண்டவர் மீது வைத்திருந்த ಭಯ, பயம், பக்தி, வைராக்கியம், ವೈರಾಗ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? நம்முடைய வைராக்கியம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ಒಂದ್ ವೇಳೆ ದೇವ ಭಯ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ, ஒருவேளை ஆண்டவர் மீது பயம் இல்லாமல் இருந்தால் ನಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಾವು ನಡೀತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ತಾರೆ. நம் இஷ்ட பிரகாரமாக நடந்து ನಮ್ಮ ಮಾನಸಿಕದಲ್ಲಿ ನಾವು நம்முடைய ನಡೀತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ತಾರೆ. மாமிச பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ದೇವ ಭಯ ಭಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஆண்டவர் மீது நம் நம்பிக்கை, வைராக்கியம், பக்தி, வைராக்கியம் இருந்தால் ದೇವರಿಗೆ ಮಾರಾದ ಯಾವ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ಆದ್ರೂ ಸರಿ, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಆದ್ರೂ ಸರಿ ನಾವು ಮಾಡೋದಿಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡೋದು ಇಲ್ಲ ಸಹ. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் சிறியதும் செய்ய முடியாது, பெரியதையும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு பயந்து இருப்போம். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಾಗ ಆತನಕ್ಕೆ ಮಾರಾದ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡೋದಕ್ಕೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ದೇವಚನವೇ, நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால், பயபக்தியோடு இருந்தால், நாம் ஆண்டவரை மீறி நடக்க நம்மால் முடியாது. ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ, ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮೀರೋದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போவதற்கு அவர் விடவே மாட்டார். ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸೋಣ. நாம் தேவ சமூக